ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கேலண்டரை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். 21 கேலண்டர் வந்து என்கிட்ட நிறையா இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். 2020 உங்ககிட்ட இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதுவும் வந்து லாஸ்ட் பேஜில் தான் கொஞ்சமாக தேவைப்படும். பேக் சைடில் இருக்கிற அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் வந்து இப்போது நான் பண்ணுற கிராஃப்ட்லேயே வந்து உங்களுக்குன்னு நிறைய ஐடியா இருக்கும். என் வீடியோவை பார்ப்பீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து வேறு மாதிரி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக இந்த கம்பி கண்டிப்பாக யூஸ் ஆகும். வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பியை வந்து நான் கழட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 21 கேலண்டரில் லாஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் அட்டை ஒட்டி இருக்குல்ல, இதை வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. இது நமக்கு தேவைப்படாது. இப்போது இந்த மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலராக ஒட்டியிருக்காங்கல்ல, இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். அது மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த கிராஃப்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு, நான் கழட்டிட்டேன். அது மாதிரி வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 பேப்பரை வந்து கழட்டிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி மடிக்கணும், அது மாதிரி மடித்து நல்லா அப்படியே தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜும் பார்த்திங்கன்னா அது கூட வச்சே மடிக்கக்கூடாது, தப்பு. ஒரு பேஜை தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அதை திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேஜை பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா மடித்து நல்லா தேய்ச்சி விடணும். நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இடத்துல உட்காந்தோமா அப்படியே மடிச்சுட்டு இருக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே உட்காந்தோமா ஈஸியாக கடகடன்னு மடித்து நல்லா தேய்ச்சி விட்டோமா சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே கூடாரம் ஷேப்பில் சூப்பராக அழகாக இருக்குது. அப்படியே ஒரு குட்டி கூடாரம் மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் என்ன பண்ணணுன்னா, லாஸ்ட் பேஜும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜும் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கணும். அவ்வளோதான். சும்மா லைட்டாக கம் அப்ளை பண்ணி லைட்டாக ஒட்டினா போதும். ஏன்னா இது ரொம்ப லேசான பேப்பர், கொஞ்சம் லைட்டாக கம் போட்டாவே நல்லா ஒட்டிக்கும். இதோட முனையில் பார்த்திங்கன்னா பழைய பார்பி பொம்மை என்கிட்ட இருந்துச்சு. அதாவது கிண்டர் ஜாயில் வரும்ல, அந்த பொம்மை தான். பார்ட்டாக கழட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் மேலே இருக்கிற பார்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இதோட முனையில் வந்து அதாவது டபுள் சைடு டேப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா க்ளூ வச்சு ஒட்டினாலும் இது வந்து ஒட்டிக்கும். அதை வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு.
இதே மாதிரி இந்த டெய்லி கேலண்டர் வச்சு நான் 2 பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதே மாதிரி பார்பி பொம்மை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க மேல வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பொம்மை இருந்துச்சுன்னா. இல்லன்னா இன்னொன்னு வந்து அந்த கம்பி சொன்னேன் பார்த்தீங்களா, அத வச்சும் நீங்க ஃப்ளவர் மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து டிவி பக்கத்திலே அப்படியே வச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதே மாதிரி ஃப்ளவர் மாதிரியும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.